ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. பத்மா கண்ணத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க. நம்ம மாயா வியூஸே சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். பத்மாவும் பார்வதியும் வந்து மகாலிங்கம் தான் பணத்தை வந்து காண அடிச்சிட்டாங்கன்னு நம்பிட்டாங்க. வீட்டுக்கு வராங்க. எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தர் பணம் கேட்க தான் போகிறாங்க. இப்போ கை செலவுக்கு கேட்டால் கூட இல்லைன்னு நான் சொல்ல முடியும், இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா, என்ன செய்வோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கும் போது வேற வழியே இல்ல. நம்ப இந்த விஷயத்த வேற மாரி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். யாரோ ஒருத்தவங்க பணம் எடுத்துட்டாங்கன்னு, நம்ப வீட்ல வந்து திருட்டு பழி போட்ற வேண்டியதான். அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பத்மா. யார நீ மாட்டி விட போறீங்க? மாயாவியா? ச்சே! மாயா பேர வந்து சொன்னா யாருமே வந்து நம்ப மாட்டாய்ங்க. அதுக்கு தான் ஒருத்தன் இருக்கானே கதிரு. அவன் மேல தான் வந்து பழி போடலான்னு இருக்கேன். நம்புவாங்களா? கதிர தான் இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் வந்து பிடிக்காது. பணம் ஏதாவது அவன் ரூம்ல வச்சா தான் எல்லாரும் நம்புவாங்க. பணமே இல்லாம கதிர் மேல மட்டும் இவன் தான் எடுத்திருக்கான்னு சொல்லி சந்தேகப்பட்டா யாரு நம்புவா? அதுக்கு என்ட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட திட்டத்த வந்து சொல்றாங்க. கதிர் ரூம்ல வந்து கொத்து சாவிய முதல்ல வச்சுருவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் தான் பணம் எடுத்தாங்கிற மாரி சொல்லுவோம். சோதிச்சு பார்த்தா அவன் தான் எடுத்தாங்கிற மாரி நம்பிடுவாங்கல்ல. சூப்பர் ஐனி! இந்த திட்டம் வந்து நிச்சயம் வந்து உண்மையா நடக்கிற மாரி தான் தெரியுது. எல்லாரும் வந்து நம்பிடுவாங்க. வாங்க பார்த்துக்கலான்னு சொன்னோனே, "நீ வராத பத்மா, நான் மட்டும் தனியா வந்து கதிர் ரூமுக்குள்ள போறேன்னு" சொல்லிட்டு தனா இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தனாவும் இல்ல, கதிரும் இல்லன்னு தெரிஞ்சோனே, வேக வேகமா போறாங்க. "கதிர் பேக் எங்க வச்சிருப்பான்? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க வர மாரி தெரிஞ்சோனே, பீரோவுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. தனா தான் வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து போறாங்க. நல்ல வேளை தனா வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படியே கதிர் பைய தொறந்து அந்த கொத்து சாவிய வந்து வைக்கிறாங்க. வச்சு முடிச்சோனே, "அண்ணி பத்திரமா வச்சுட்டீங்கல்ல? தனா வந்தா, நானும் பார்த்தேன். தனா வந்து உங்கள பார்க்கலல்ல?" பார்க்கல. அது வரைக்கும் சந்தோஷம் தான்னு" சொல்லிட்டு வெளில கேஷுவலா வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து யாராவது பணத்த கேட்டா, "நீ வந்து ஃபர்ஸ்ட்டு போய் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். திருப்பியும் தர முடியாது, வைக்க முடியாதுன்னுலாம் எதுவும் சொல்லாத. எவ்வளோ வேணும்? போதுமான்னு மட்டும் கேளு. அப்பதான் நம்புவாங்க நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம்." "சரி நீ, நான் வந்து ஜமாச்சிடுறேன்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்வதி. அப்பன்னு பார்த்து சிவராமனும், ரகுராமனும் வந்து ஏதோ ஒரு இடம் வந்து வாங்க போறாங்க. அதுக்கு வந்து ஒரு 30,00,000 பணம் கேட்குறாங்க. "பரவாயில்லையே! இடம் வாங்க போறீங்களா? சூப்பர், சூப்பர். மாமா எப்போதும் போல உங்க பேர்லயே வந்து வாங்கிக்கங்க. இந்த வீட்டுக்கு எல்லாமே வந்து நீங்க தான். சிவராமன் பேர்ல வந்து வாங்கணும்னு அவசியம் இல்ல. உங்க பேர்ல சொத்து இருந்தா மட்டும் தான் எப்போதும் கூட்டு குடும்பமா இருக்கும்." அப்படின்னு சொன்னோனே வந்து, "பரவாயில்லம்மா, நீ உன்கிட்ட பொறுப்பு குடுத்தோனே, நீ அடுத்த ஜானகி ஆயிட்ட போல இருக்கே." "ஆமாமா, இவளாவது அடுத்த ஜானகியா ஆவறதாவது. பணம் தொலைச்சுப்புட்டோம். இப்ப இந்த விஷயத்தெல்லாம் வந்து வெளியில தெரியக்கூடாதுன்னு தான் ரகுராம் பேர்ல வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இவளாவது அது மாரி சொல்லுவாளாங்கிற மாரி பத்மா வந்து மனசுல வந்து நெனைக்கிறாங்க. பார்வதி வந்து கேட்குறாங்க, "நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு எனக்கும் நல்லா தெரியுது. நம்மள பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுமே. சரி, சரி நீ உன்னோட நாடகத்த வந்து கன்டின்யூ பண்ணுனோனே." அப்படி கேஷுவலா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க பத்மா. என்ன இடம்னா ஏதுன்னுங்கிற மாரி விசாரிக்கிறப்ப, மாயாக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமுமே வந்து தெரியும். பணத்த வந்து மகாலிங்கத்துக்கிட்ட குடுத்த விஷயம்லாம், எதுக்கு இவங்க இது மாரிலாம் கேவலமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா வந்து பணத்த காணோங்கிற மாரி சொல்லிர்றாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து ரகுராமுக்கும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுது. "என்னம்மா ரூ. 1 ரூ. 2 ரூ. 40,00,000 சும்மான்னு நெனச்சியான்னு?" சொல்லி ரகுராம் வந்து கேட்குறாங்க. "மாமா இது நம்ப வீடு. கொத்து சாவி வந்து காணோம்" அப்படின்னு சொல்றாங்க. "பீரோ வந்து தொறந்தே இருக்கு" அப்படின்னு சொல்லி, லாக்கர்ல இருக்கிற பணத்தையும் காணோம், கொத்து சாவியும் காணோம். அப்பனா இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தானே எடுத்திருப்பாங்க. யாரு? மாயா எடுத்திருக்கான்னு நீங்க 2 பேரும் வந்து சொல்றீங்களா? ச்சே! மாயாலாம் எடுக்க மாட்டாங்க. அவளுக்கு இல்லாத பணமா? இல்ல அவ இதுவரைக்கும் முன்ன பின்ன பணத்தையே பார்த்தது இல்லையா? அப்படின்னு சொன்னோனே, யார் மேல பழி தூக்கி போட போறாங்க? என்னால யூகிக்க முடியுது. கதிர் மேல தான் தூக்கி போட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே இந்த கதிர் தானே நம்ப வீட்ல வந்து பிரச்சனைக்குரியவன். இவன் தானே வந்து திருடியிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் என்னடி நெனச்சிட்டு இருக்க? பணத்த காணோம்னா வெளியாள் வந்து எடுத்திருக்க மாட்டாங்களா? கதிர் மேல எதுக்கு நீங்க 2 பேரும் வாலண்டரியா வந்து சொல்றீங்கங்கிற மாரி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம சிவராமன்லேருந்து, மாயாலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து, சரி கதிர் ரூம்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோனே, கதிர்லாம் அப்படிலாம் எடுத்து வைக்கவே இல்ல. "தனா உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது" அப்படின்னு சொன்னோனே, ரகுராம் வந்து தனாவ பார்த்தோன்னா, அவங்க இனிமேட்டு வாயே தொறக்கல அமைதியாயிடுறாங்க. அப்பா வந்து கோவப்படுறாரு, கதிர்க்காக வந்து பேசினா அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா நீ எதுவும் தப்பா நெனச்சுக்காதப்பா. யார் மேலயும் எப்போதும் திருட்டு பழி போட்டுறக்கூடாது. அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களான்னு விசாரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் முடிவுக்கு வரணும்." அப்படின்னு சொன்னோனே, ஆமா. தனா சொன்னது எல்லா விஷயமும் உண்மதான். யாரு மேலயும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, கதிர்லாம் இப்படிலாம் செஞ்சிருக்கவே மாட்டான்னு சொல்லி ஜானகி வந்து ஆவேசமா வந்து பேசுறாங்க. உடனே அவங்க ரூமுக்கு போய் சோதிச்சு பார்க்குறாங்க. கொத்து சாவியோட வராங்க.
வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. "பார்த்தீங்களா, கதிர் தான் வந்து இந்த மாரி திருடியிருக்கான். அதனால தான் கொத்து சாவி வந்து வச்சிருக்காங்கிற" மாரி சொன்னோனே, மாயாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஆமாமா, பணம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நானே வந்து மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு கொத்து சாவிய எடுத்து அப்படியே அவன் பையில வந்து வச்சிருப்பான். சரி, அப்பனா பணத்த எடுக்க வேண்டியது தானே? பணம் எங்க போச்சு? பணமும் அவன் ரூம்ல தானே இருந்திருக்கணும். எப்ப இருந்துச்சு கடைசியா நீங்க அந்த பணத்த எப்ப பார்த்தீங்கங்கிற மாரி மாயா வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க. அந்த இடத்துல ரகுராம்லேருந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. "அண்ணே பாத்தியாண்ணே, நம்ம வீட்டு பணத்த இவ யாருண்ணே கேள்வி கேட்கறதுக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, அவ கேட்குற கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லுங்கன்னு சொல்லி சிவராமன் வந்து சப்போர்ட் பண்ணோன்னே, இனிமேட்டு 2, 3 கேள்வி வந்து கேட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும். நேத்து நைட்டு பணத்த பார்த்தீங்களா? இல்லையா? பணத்த பார்த்தோங்கிற மாரி பத்மாவும் சொன்னதுனால, பார்வதியும் சொன்னதுனால, அப்பன்னா இன்னைக்கு காலையில பணமும் வந்து எடுத்திருந்தா கண்டிப்பா வந்து அவன் ரூம்ல தான் இருக்கணும். பணம் இல்லாம கொத்து சாவி மட்டும் எடுத்துட்டு வர்றீங்க. பணம் எங்க போச்சு? ஏது போச்சுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லட்டா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து பத்மா முன்னாடியும், பார்வதி முன்னாடியும் மாஸ் பண்றாங்க. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. வாயில கை வச்சுட்டு, "ஐயய்யோ! எல்லா உண்மையும் சொல்லப் போறா" அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, அந்த இடத்துல வந்து, "ஏய்! நீ 2, 3 நாள் முன்னாடி வந்து வாந்தி எடுத்தல்ல, அதுக்கு காரணம் யாரு? இந்த கதிர் தானே!" அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த வந்து திசை திருப்பணும்னா, இவங்க மாட்டிக்க கூடாதுன்னா, மாயாவ ஆஃப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இது மாரி இன்னொரு விஷயத்த வந்து கையில எடுக்குறாங்க. மாயாக்கு வந்துச்சு பாருங்க கோவம். "ஓ! என்னையே நீங்க சந்தேகப்படுறீங்களான்னு" சொல்லி விஸ்வரூபம் எடுத்து அப்படியே கன்னத்திலே வந்து பலார் பலார்ன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ப பார்வதிக்கு இனிமேட் மாயா முன்னாடிலாம் வாலே ஆட்டக்கூடாதுப்பான்னு சொல்லி ஒதுங்கி போயிடுறாங்க. தள்ளி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. "யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க?" அப்படின்னு சொன்னோனே, "நீ இருந்தாலும் வந்து அடிச்சிருக்க கூடாதும்மா" அப்படின்னு சொல்லும்போது, என்ன வார்த்தை சொன்னப்ப ரகுராம்லேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் அமைதியா நிப்பனா? அத்தைங்கிறனால தான் ஒரு அடியோட முடிச்சுட்டேன். இல்லன்னு வச்சுக்கயேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. கால்ல இருக்கிறத வந்து எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க. சீனுக்கு வந்து ஃபோன் அடிச்சு, அப்படியே வந்து சொல்றாங்க அந்த இடத்துல. சீனுவும் வந்து வந்துடுறாங்க. வந்தோனே அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு தெரியல. "அம்மா என்னம்மா உன்னையே வந்து கை நீட்டி வந்து அடிச்சுட்டாளா? இத என்னால நம்பவே முடியலன்னு" சொல்லி சீனுவும் வந்து வானத்துக்கு பூமிக்கும் வந்து குதிக்கிறாங்க. ஆமான்டா, அவள இந்த வீட்ல வந்து யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை வந்து சொல்ல முடியுமா? யாருமே ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது. அவ தான் வந்து செல்ல பிள்ளையாச்சே இந்த வீட் என் புருஷன் மணி, அதாவது உங்க அப்பா கூட மாயாக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவா. "ஏய்! என் மருமக என்ன செஞ்சாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். நீ அப்படி என்ன வார்த்தை சொன்னேன்னு உன் புள்ளைகிட்ட வந்து சொல்ல வேண்டியது தானே? அத சொல்லாம எதுக்குடி வந்து சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க?" "அப்பா, அம்மா என்ன வேணான்னு கோவத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்குன்னு இவ கை நீட்டி அடிச்சிருப்பாளா? இவள நான் சும்மா விட மாட்டேன்னு" சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து அடிக்கலான்னு வரப்ப, மணியும் சேர்ந்து நம்ம சிவராமனும் தடுத்துடுறாங்க. "தப்பெல்லாம் வந்து அக்கா மேல தான்டா. நீ அவசரப்படாத. மாமா சும்மானு இருங்க மாமா. நீங்க எதுவும் பேசாதீங்க. ஆனா இந்த விஷயத்த என்னால ஜீரணிக்கவே முடியாதுன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சீனு வந்து சொல்றாங்க. உடனே, "அம்மா நான் ஒண்ணு சொல்றேன்ம்மா. கூடிய சீக்கிரம் வந்து பணத்த வந்து சேர்க்கிறேம்மா. சேர்த்ததுக்கப்புறம் மாயா கிட்ட வந்து குடுக்குறேன். அவள வீட்ட விட்டு தொரத்திடுறேன்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மாயாவுக்கு வந்து சீனு இவ்வளோ நேரம் வந்து நம்மள ஏத்துக்கிற மாரி தான் இருந்தாங்க. யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க 2 பேரும் பிரியிற மாரி திருப்பியும் வந்து பார்வதியும், பத்மாவும் சேர்ந்து இவ்வளோ பெரிய நாடகம் வந்து பண்ணிட்டாங்களேங்கிற மாரி யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.